ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி கீதஹேரத் ஒரு இலங்கையில் உள்ள பிரபலமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் the country yet not ready for land connectivity என்று பேசியிருக்கார். அவர் சொன்ன வசனத்தை அப்படி சொல்லியிருக்கார். அவர் சொன்னது அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த நாடு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி பாலத்தை கட்ட இன்னும் தயாரில்லை சொல்றேன். தயாரில்லை சொல்றேன். ஒருபோதும் அவர் தயாராக மாட்டார். எனவே ஒருபோதும் தயாரில்லாத நிலையில் தான் இது இருக்கும். நீங்கள் இதை விட ஒரு சுவாரஸ்யமான விடயம் கேட்கலாம். பாரதியார் பாடினது நடக்கும் என்று சொல்லி மக்கள் நம்புகிறார்கள். அதில் ஒரு கற்பனையும் உண்டு. ஆனால் நான் இந்த பாலம் கட்டப்படும் என்று சொல்றேன். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும், இலங்கை தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில், அதாவது தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையில் ஒரு நாள் பாலம் கட்டப்படும். அது சிங்கள அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையிலான பாலம் அல்ல. இந்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான பாலமாக மட்டும்தான் அமையலாம். இந்திய அரசுக்கு பாலம் வேண்டும் என்றால், இந்திய மக்களுக்கு பாலம் வேண்டும் என்றால், தமிழகத்தை அங்கீகரித்தால் மட்டும்தான் பாலம் கட்டலாம். அப்போது பாலம் சாத்தியம். அப்படி பாலம் கட்டிட்டால் ஈழத்தமிழத்தை பாதுகாப்புக்கும் பிரச்சனை இல்லை, இந்தியா பாதுகாப்புக்கும் பிரச்சனை இல்லை. ஈழத்தமிழர் சின்ன தொகையாக இருந்தாலும் பாதுகாப்பு ஒருபோதும் பிரச்சனை இல்லை. அது மிக முக்கியத்துவமான உண்மை. நீங்கள் கூறுகின்ற மிக முக்கியமான விடயம், சாத்தியமாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றதா அல்லது அசாத்தியமாவதற்கு வாய்ப்பு இருக்கு? சாத்தியப்பாடுகள் என்பன எப்பொழுதும் அந்த டிட்டர்மினிசம் என்ற ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஆய்வுமுறை வார்த்தை இருக்கும். இதில் ஐன்ஸ்டைன் மிகவும் நிதானமான உண்மையை கொண்டு வந்தவர். இந்த ஐன்ஸ்டைன் சொல்கின்ற கோட்டேஷன் மீது அவர் சொன்ன அந்த டிட்டர்மினிசம் பற்றிய விளக்கத்தின் மீது எனக்கு சரியான விருப்பம். அந்த டிட்டர்மினிசம் என்கின்ற போது ஒரு விடயம் அந்த சூழலினால் நிர்ணயிக்கப்படும். நீங்க தண்ணிக்குள்ள போறீர்கள், நீங்கள் குதிக்கால் மறைய சாரி கட்டி கொண்டு போறீங்க. எனவே நீங்கள் சாரியை சேலையை கட்டி கொண்டு போறீர்கள். ஆனா போர்ல பொழுது தண்ணி சேர கண்டுட்டா நீங்க சேலையை சற்று உயர்த்துவீங்க. உங்களுடைய ஆடையே ஜீன்ஸாக இருக்கலாம், சாரியாக இருக்கலாம், சரமாக இருக்கலாம், சற்று உயர்த்துவீங்க. தண்ணி மேலும் அதிகரிக்க அந்த ஆடை மேலும் மேலும் அதிகரிக்கும். ஆடையை மேலே உயர்த்த வேண்டும் என்பது உங்களோட முடிவில்லை, அந்த சிச்சுவேஷனுடைய முடிவு. அந்த சூழல் உங்களுடைய ஆடையை உயர்த்த வைத்தது. இது எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். 3 வயசு பிள்ளையை போய் கேளுங்க, நீ அப்பாண்ட பக்கம் அம்மாண்ட பக்கமாண்டு, அது அப்பா அம்மா பக்கம்னு சொல்லும். ஆனா 14 வயசுக்கு அந்த பிள்ளையை கேளுங்க, நீ ஆற்ற பக்கம் உண்டு, ஒரு பொம்பளை பிள்ளை பெடி என்ற பேரை, ஒரு பெடியன் பெட்டை என்ற பேரை சொல்லி இல்லைண்டா அந்த பிள்ளையை கண்டிப்பா மருத்துவமனை கொண்டு. அந்த அதனுடைய ஹோமோன்ஸ் 3 வயசுல இருந்த சூழல்ல இருந்து 14 வயதுக்குரிய ஹோமோன்ஸ் அடைஞ்ச பொழுது அதுக்கு ஒரு பெடியனுக்கு பெட்டதவ, பெட்டைக்கு ஒரு பெடியன் பேரு. அது பெடியனை பெட்டையை முதலாவதாக சொல்லும். 3 வயது அப்பா அம்மாவை சொல்லும். ஏன்னா அப்பா அம்மா வேணும்னு சொல்லி உண்மையத்தான் சொல்லுங்க. படியனை பட்டியை வேணும்னு சொல்லி அந்த படியனோ பட்டியை உண்மையத்தான் சொல்லுங்க. இந்த உண்மை தென்றத்திலும் வேற வரையல, தென்றத்திலும் வேற வரை, தென்றத்திலும் வேற ஒரே உண்மை இருக்கலாம். அதுதான் டிட்டர்மினிசம், சூழலின் நிர்ணயம்.